ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஆஃப் டே விளாக் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பசங்களுக்கெலாம் நேற்றுலேருந்தே லீவ் விட்டாச்சு. எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபீஸ் லீவு, நாளைக்கு இருக்குது. ஸோ அதனால் காலையில் லேட்டாக தான் எழுந்து டீ போட்டு டிஃபன் சமைச்சு வச்சாச்சு. வச்சோடனே பசங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போது கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மீன் சமைக்கிறது தான் என்னோடய ஒர்க்கு. இதுதான் என்னுடைய டெய்லி ருட்டீனில் நான் ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த எடிட்டிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் சொல்லுங்கள். எது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களோட இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யார் அப்படின்னு. ஓகேங்களா? நான் யார், ஊர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் கடந்து வந்த பாதையை சுருக்கமாக சொல்லிடுறேன். படிக்கிற வயசில் படிக்கிறத மட்டும் பார்க்காம அந்த 13 வயதில் காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலேயே ஒரு காலேஜ் முடிக்கிற ஏஜுக்குள்ளார ஒரு 2 குழந்தைங்களுக்கு தாயாகி வாழ்க்கையில் நிறைய செருப்படி, இது உதவாக்கிற உருப்படாதது, இதெல்லாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகுது இப்படின்லாம் பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சூசைட் அட்டன்லாம் பண்ணி செத்து போயிடலாம், நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் குழந்தைங்க முகத்துக்காக வாழ்ந்து, அதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத எல்லா தப்பையும் பண்ணி முடிச்சுட்டு உணர்ந்து, அதை பண்ண தப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறையா பண்ணிட்டோம், மேஜராக பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் திருத்தி வாழ்க்கையில் அந்த தவறுகளை எல்லாத்தையும் சரியாக்கி எல்லார் முன்னாடியும் நம்ம சரியாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்தி வாழ்ந்து இன்றைக்கி ஒரு அரசு அதிகாரியாக இருக்கேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா இப்படி படிக்கிற வயசையே தாண்டி அதுக்கப்புறம் படித்து அதுக்கப்புறம் ஒரு வேலையை வாங்கி ரொம்ப ஸ்ட்ரகிள், அதையெல்லாம் தாண்டி பல வருஷம், 1 வருஷம் 2 வருஷமும் கிடையாது, இந்த போராட்டங்கள் பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வெற்றி பாதைக்கு வந்தேன். என்ன மாதிரி நான் தான் வந்தேன் அப்படின்லாம் இல்லை, எவ்வளோ பேர் வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க, வெளியில் வந்திருப்பாங்க. அதுபோல் நானும் ஒன்று. சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி ஓஹோன்னு இல்லைனாலும் ஆண்டவன் புண்ணியத்தில் ஓரளவுக்கு வாழ்க்கை வளமாகவே இருக்குது, 2 குழந்தைங்களோட. இது தாங்க என்னுடைய சின்ன ஸ்டோரி. நான் போக போக அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் டீப்பாகவும் நான் எப்படி படித்தேன், எப்படி என்னுடைய ஜாபுக்கு நான் போகினேன், என்னுடைய வேலை எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது தேவைப்பட்டாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடது லவ் மேரேஜ், அதுவும் ஜாதி விட்டு இல்லை, மதம் விட்டு மதமே மாறி ஒரு கல்யாணம். அப்போ பார்த்துக்கோங்க என்னெல்லாம் பாடுபட்டேன் அப்படின்ட்டு. என்ன மாதிரி லவ் மேரேஜ் பண்ணவங்க, இன்டர் கேஸ்ட் இன்டர் ரிலீஜன் மேரேஜ் பண்ணவங்க உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஒரு வழியாக பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் முடித்து மீன் வெட்டியே வாங்கிட்டு வந்தாலும் என்ன அதில் இருக்கிறத க்ளீன் பண்ணவே எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணுன்னா கணவன் மனைவியும் ஒற்றுமையாகவே நம்ம இதை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு போகணும். ஒருத்தரை நாம் ப்ளேம் பண்ணி அவங்க முன்னேற்றத்தை நம்மளும், நம்ம முன்னேற்றத்தை அவங்களும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதால் பாதிக்கப்படுறது கண்டிப்பாக நம்மளுடைய பசங்களாக தான் இருக்கும்.
ஸோ வந்து எல்லாருமே வந்து அந்தந்த டைமில் வந்து மேஜராக தான் தெரியும். அதை நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோன்னா இவ்வளோதானா, இதை நம்ம இவ்வளோ பெரிய மலை மாதிரி இருந்த விஷயம்லாம் நமக்கு சின்னதாகவே தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம கிராஸ் பண்ணி வந்துடுவோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் பிரச்சனையில் இருக்கும் போது யோசிக்காதீங்க. பிரச்சனையை முடியட்டும், அதுக்கப்புறமா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே மீன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? மதியானம் லன்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். பாருங்கள், இது வந்து நான் எனக்காக ஒரு வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய சம்பளத்தில் எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது. எப்படி இருக்குது? இது வந்து டைம்ஸ் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அது மாதிரி ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போகாமல் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 1000 ருபீஸ் என்னுடைய சேல்ரியில் எனக்காக வாங்கிக்கிட்டது. இது ஃப்ளிப்கார்ட்டில். இதில் எம்ஆர்பி வந்து 2000க்கு மேலே போட்டிருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது எப்படி இருக்குது சொல்லுங்கள், எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இது கொஞ்சம் இன்னும் லூஸாக இருக்குது. வாட்ச் கடையில் கொடுத்து ஒரு 2-3 பின் வந்து கழட்டிட்டு தான் போடணும் போல இருக்குது. அடுத்த ஒர்க்கு புதுசாக ஒரு 2 saree வந்து வாங்கி இருக்குது. இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணணும், ஓரடித்து வைக்கணும். கடையில் கொடுத்தா 30 ரூபா 40 ரூபாங்க. இன்னொன்று என் அவசரத்துக்கு அங்கே கொடுத்து வாங்குறதும் என்னால் முடியல. எனக்கிட்டே வந்து டேபிள் டாப் மிஷின் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்கையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜெயச்சந்திரனில் ஒரு 390 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சிம்பிளாக வந்து எனக்கு அது கட்டிட்டு போகலாம் ஃப்ரைடே டைமில் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து டெய்லி வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுற ஆள். எனக்கு சுடிதார் மட்டும்தான் கம்ஃபர்டபுள். saree எல்லாம் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளே கிடையாது. ஸோ வந்து saree எல்லாம் பீரோவிலே சும்மாவே இருக்குது. சரி, அப்போனா டைம் கிடைக்கும் போது எடுத்து ஓரம் அடித்து வைப்போமே. இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த saree ஓரம் அடித்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த சாரின்னு சொல்லுங்கள். கலர் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து நான் என்னுடைய டீனேஜ்லேயே வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அம்மா வந்து டைலர். ஸோ வந்து இந்த ஓரம் அடிக்கிறது இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த saree பாருங்கள். இது வந்து என்னுடைய மாமா பையன் மேரேஜுக்கு மாமா வீட்டில் வச்சு கொடுத்த saree. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப நாளாக இந்த கலரில் ஒரு saree எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது வந்து எனக்கு கிஃப்டாகவே கிடச்சிடுச்சு. வாங்கியாச்சு இந்த saree. இந்த சாரியில் ரொம்ப வந்து ஸ்டோன் ஒர்க்கு, பார்டர் ஒர்க்கு அப்படிலாம் இல்லை. இந்த saree ஃபுல்லாகவுமே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் எதுவுமே வந்து தனித்தனியாக இல்லை. எல்லாமே சேம் ஒரே மாதிரி இருந்துச்சு. நானும் தேடி தேடி ப்ளவுஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா இது ப்ளவுஸ் எல்லாமே முந்தி எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்குது. என்ன பண்ணுறது தெரில. சரி, ஒரே புடவை பார்த்தாலும் ப்ளவுஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அந்த saree எடுத்து இந்த சாரியோட ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தவொடனே கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து புடவையை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. ஏன்னா டெய்லி சுடிதார் போட்டுட்டு போகிற ஆள். ஸோ இந்த புடவையும் வச்சு அளந்து பார்க்கலாம். ரெண்டுக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வந்து ஃபேட்டாக தான் இருப்பேன். எனக்கு வந்து அப்படியே விட்டுறலாம். கொசுவும் கொஞ்சம் நல்லா வரும். ப்ளவுஸ் வந்து ஏதாவது ரெடிமேடாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த கலர் saree வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஆல்ட்ரு ஒர்க் நான் செஞ்சே ஆகணும். ஸோ அளந்து பார்த்தா ப்ளவுஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் விட்டுட்டு அப்படியே ஓரம் மட்டும் அடித்து வச்சுக்கலாம். இதை கட் பண்ணாலும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ப்ளவுஸும் தைக்க முடியாது. கொஞ்சம் துணியில் 1 மீட்டர் அளவு இருந்தால் தான் எனக்கெலாம் கொஞ்சம் நல்லா தைக்க முடியும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேங்க. இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணல. ஓரடிக்கிறதுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்னுடைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பர்ச்சேஸ் இருக்குது. அதாவது பர்ச்சேஸ் மீன்ஸ் மளிகை சாமான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவ்வளோதான். நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் நைட்டு தூங்க வேண்டியதான். பாய்.